ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். முதலிலே கும்ப ராசியை சார்ந்தவர்கள் யார்? கும்பம் அனைத்து ராசிகளுக்கும் கம்பம், கொடிக்கட்டி பறக்கின்ற அருமையான குணாதிசயங்களை பெற்றவர்கள் இந்த கும்பராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர். சத்தம் போடாத சாதனை செய்வதிலே கெட்டிக்காரர்கள். சோம்பேறித்தனம் என்பது இவர்களுடைய மூலதனமாக வைத்துக் கொள்ளாமல் சுறுசுறுப்பாக இயங்கினால் இவர்களை காட்டிலும் வல்லவர்கள் யாரும் இல்லை என்பதை பல முறை தங்கள் வாழ்க்கையிலே நிரூபித்து காண்பிப்பவர்கள். அப்படிப்பட்ட கும்ப ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம் 1, 2, 3, 4 பாதங்கள், புரட்டாதி 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் இந்த கும்பராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர். இந்த மே மாதத்திலே நடக்க இருக்கின்ற 4 பெயர்ச்சிகள், ஒன்று சுக்கிரனுக்குரியது, இன்னொன்று புதனுக்குரியது, இன்னொன்று சூரியனுக்குரியது, இன்னொன்று செவ்வாய்க்குரியது. அந்த பலாபலனையும் இந்த பொது பலனோடு இணைத்து விரிவாகவும் விளக்கமாகவும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். நம்பியவர்களை கைவிடாத கும்பராசி அன்பர்களே, இந்த மே மாதம் எந்த காரியத்தையும் துணிந்து செய்வீர்கள். இளைய சகோதரனின் உடல்நிலையில் கவனம் தேவை. தாயார் தாய் வழி உறவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு வாகனம் யோகம் ஏற்படும். ரொம்ப நாளாக வசூலாமாக இருந்த கடன் வசூலாக. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு முக்கியத்துவம் தரப்படும். உங்கள் பேச்சு எடுபடும். முக்கியத்துவம் பழக்கம் ஏற்படும். பணியிட மாற்றம் ஏற்படலாம். சிலருக்கு வேலையே மாறலாம். தொழில் செய்பவர்கள் முதலீடுகள் செய்யும் போது மனைவியின் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தூங்க போகும்போது தேவையற்ற வீண் குழப்பங்களை களையுங்கள். குடும்பத்தில் பிள்ளைகளின் படிப்பு மிகவும் நன்றாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளின் படிப்பில் சாதனை புரிய வேண்டிய காலம் இது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உடல் நிலையிலே கவனம் தேவை. கலைத்துறையினருக்கு மிகவும் நன்மை பயக்கும் காலமாய் இது அமையும். தொடர் பணிகளால் கலைப்படுவீர்கள். வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு உற்சாகமான காலமாய் அமையும். கட்சி பணிகளுக்காக கடுமையாய் உழைக்க வேண்டியது இருக்கும். நேரத்தை வீணாக்காமல் உபயோகப்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம். பெண்களுக்கு கணவன் மனைவி உறவிலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டு. கொஞ்சம் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. மாணவர்கள் நண்பர்களும் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. அவிட்டம் 3, 4 பாதங்களை உடையவர்கள் கும்பராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த மே மாதம் எப்படி இருக்கும்? குடும்பத்தாரின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்படும். தூரத்தில் இருந்து வரும் செய்திகள் மனதிற்கு சந்தோஷத்தை அளிக்கும். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் பிள்ளைகளும் கவனமாய் எதையும் எடுத்து செல்வது நல்லது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை தீரும். பெண்களுக்கு உங்களது காரியங்கள் இருந்த எதிர்ப்புகள் விலகும். புரட்டாதி 1, 2, 3 பாதங்களை உடையவர்கள் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் பணவரத்து திருட்டி தரும். மனக்குழப்பம் நீங்கும். மாணவர்களுக்கு பாடங்கள் படிக்க வேண்டுமே என்ற கவலை குறையும். வியாபாரத்தில் புது யுக்தியை கையாள். கும்பராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த மே மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு கோயிலுக்கு சந்தனம் குங்குமம் கொடுத்து வழிபடும். அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், வியாழன்.
சந்திராஷ்டம தினங்கள் மே 26, 27. அதிர்ஷ்ட தினங்கள் மே 15, 16 ஆகும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும் மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம். இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி.